இப்போ மேச ராசிக்கு கோச்சார ரீதியாக இந்த 2 மாதம் எந்தவித பலன்கள் இருக்குது, நல்ல விஷயம் நடக்குதா, இல்லை எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கய்யா. கரெக்டாக டாபிக் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஏன் அப்படின்னா 6-2-12 ருதுக்கள் 6ன்னு சொல்லுவாங்க. பருவங்கள் 6, இளவேனில், அந்த மாதிரி காற்று காலம், மழைக்காலம், இப்படி பருவங்கள் 6 பருவங்கள் மாதிரி 2 மாதத்துக்கு தான் இந்த பருவம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த 2 மாத பலன்கள் கேட்குறது கரெக்டு. முதலீடுகள் அடுத்தவங்கள நம்புறது இதில் மட்டும் கவனமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சொல்கிறீங்க? ஆமாம், முதலீடுகளில் வந்து அடுத்தவர்களை நம்பி முதலீடு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த சூரியன் உச்சமாகிறதுங்கிறது வந்து என்னதான் ஒரு அருள் கிரகம், பூர்வ புண்ணிய கிரகம் அப்படின்னாலும் கூட அதில் வந்து கோபதாபங்கள் ஏற்படும். சூரியனுடைய நேச்சர் அது. எப்போவுமே சூரியனோட சேர்ந்து புதன், செவ்வாய், இவங்கெல்லாம் சுக்கிரன் எல்லாமே போயிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம ராசிக்கு மேச ராசியிலே போயிட்டுருக்கிற காலகட்டம் சித்திரை மாதம் முழுக்க கொஞ்சம் புது காரியங்கள் தள்ளி போடுறதோட உறவினர்களோட அந்யோன்யமாக பழங்க, விட்டு கொடுத்து போங்க. இதுதான் நான் சொல்கிற அறிவுரை. வைகாசி மாதம் நல்ல பண வரவு, நல்ல புகழை சம்பாரிச்சிக்கலாம்.